ரூல்ஸ் படி தான் நம்ம இருக்கணும். தாண்டுனா டபுள் த பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தான் கிடைக்கும். புரியுதுங்களா? முதல்ல அதுனா நம்ம வைராக்கியமாக முன் வச்ச காலம் பின் வைக்கக்கூடாது. இல்லையா, இந்த கலியுகத்தில் எல்லாமே தப்பாக தான் இருக்குது. கேட்குறாங்க இந்த கலியுகத்தில் எல்லாமே ராங்காக தான் நடக்குது. இப்போ நான் வந்து பின்பற்றல வழியில் கூட பீச்சி வாங்கிட்டு ஏதோ ஒரு கட்டத்தில் தாண்டி தான் ஆகணுன்ற மாதிரி இருந்தால் அது எப்படி கேட்குறேன். அதுதான் சொல்கிறேண்ணே, அது தாண்டி தான் ஆகணுன்னும் போது அதுக்கு ஆட் பண்ணுறது உங்கள் மனசு தானே. இப்போ நம்ம வாங்குகிறோம், நம்ம வந்து மாறக்கூடாது அப்படின்னு வாங்குறதும் உங்கள் மனசு தானே. அந்த ஆர்வத்தோடு வாங்குது மனசு. அப்போ அதே மனசு அதை தாண்டலாம் அப்படின்னு சொல்லும்போது பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா மனமாக இருக்கிற நீங்கள் தான். அதுக்கான பலன் கிடைக்கும். அதுக்குண்டான பலன் கிடைக்கும். ஏன்னா நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் அது வந்து ரிட்டர்ன் நமக்கு இது மட்டும்தான் வரும், வேறு யாருக்கெல்லாம் போவாது. புரியுதுங்களா? அதனால தான் அது வேற கர்ம வினைன்னு சொல்கிறது. நம்ம கர்மத்தை தொலைக்கணும். நம்ம எங்கே நம்ம கர்ம வினை பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் அதை தொலைச்சிக்க முடியும், அது இல்லாமல் ஆக்கிக்க முடியும். இந்த பூமியில் இருந்து தான் நம்ம எல்லாம் செய்கிறோம் இல்லையா? அது எதனால் செய்கிறோம்? நம்ம கண்ணு பார்க்குது, மனசு அது நோக்கி பயணிக்குது. மனசு எதெல்லாம் தோணுது, எதெல்லாம் ஆசைப்படுது, கண்ணில் கண்டதெல்லாம் மனசு வந்து தோணி அதெல்லாம் போயிட்டு இருக்குது. அதெல்லாம் பூரா கர்மா தான். அதனால தான் மனமும் ஜீவனும் எங்கே இருக்குதோ அங்கேயே பார்க்கணும், அதை தான் நம்ம கவனிக்கணும். அங்கே என்ன உருவாகுதுன்னு நம்ம பார்க்கணும். அப்படிங்கும்போது தான் நம்ம சாமி சிவானந்த பரமஹம்சர் தன்னையே தான் அறிவிருக்கு. அதுதான் இந்த சித்த வித்தன்னு கொடுக்குறது. அப்போ நீங்களே உங்கள் மனம் எங்கே உருவாகுது, ஜீவன் எங்கே உருவாகுதோ அதே இடத்த நீங்கள் கவனிக்கும் போது அந்த ரகசியம் அப்போ தான் நமக்கு தெரியும். மனதை கட்டுப்படுத்துறது எப்படி, ஜீவனை தனக்குள்ளே வச்சுக்கிறது எப்படி. இது வந்து ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை பண்ணி பழகணும். நம்ம தாயோட கருவில் இருக்கும்போது ஐயா நம்ம வந்து மூக்கில் சுவாசம் பண்ண மாட்டோம். டைரெக்டாக இந்த அண்ணாக்கு வழியாக பின்னாடி இருக்க துவாரத்தின் வழியாக நேரம் இங்கே வந்துடும் சுவாசம். புரியுதுங்களா? அப்படி தான் தொகைக்கூடிய வழியாக நேரம் வந்து அந்த வழியாக போயிடும். மூக்கில் சுவாசம் வராது. அது நம்ம அந்த வாட்டர் பாலில் வந்து தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். அந்த குழந்தை மூக்கில் சுவாசிக்காது, டேரெக்டாக உள்ள போயிட்டு வந்து. அப்போ அந்த குழந்தைய என்ன நிலைன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் தெய்வ நிலை சுவாசம். குழந்தை தான் தெய்வ நிலை சுவாசம் பண்ணுது. அந்த சுவாசம் இந்த பூமியில் வெளியில் வரும்போது யாருமே அந்த சுவாசம் எடுக்கிறது இல்லை. வெளி சுவாசம் ஆகிப்போகுது. மூக்கில் வந்து சுவாசம் ஆகிடுச்சு. உலகத்தில் பிறந்தோடனே மூக்கில் சுவாசம் பண்ணிடுறாங்க. மூக்கில் சுவாசம் பண்ணிங்கன்னா அது மரண பயணம். மரணத்துக்கு நோக்கி போகிற மாதிரி பயணிக்கிற மாதிரி ஆகிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அது அந்த இடத்துல நிலைநிறுத்தி அந்த மூடிய வாசலை திறக்கணும். அப்போ நேரம் உள்ளே போயிட்டு வந்துருச்சுல, அந்த வாசல் வந்து போகாது. ஜீவன் வெளியில் வந்துட்டதுனால அந்த பக்கம் போகாமல் அந்த வாசல் வந்து மூடி ஜவுதாது. அது அப்படியே க்ளோஸ் ஆகிடும். அந்த க்ளோஸான அந்த வழியை தான் இப்போ நம்ம வந்து திறக்கிறோம். அது வந்து ஒரு திற மாதிரி தான். அப்புறம் மட்டும் மறுபடியும் வந்து மூக்கில் சாப்பிட்டு ஆமாம் நின்றோம். நீங்கள் இந்த பயிற்சி பண்ண அந்த இடத்துல போய் திறந்துடும். அதை தட்டி திறந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக திருப்பி அங்கே போக ஆரம்பிச்சோம். ஒரே சுவாசம் நேராக போய் நேராக வரும். இப்போ நமக்கு இப்படி வளைஞ்சு இப்படி வந்துருக்கு. புரியுதுங்களா? வளைஞ்சு வெளியில் வந்து சாவ வரைக்கும் அப்போ இந்த ஒரு பயிற்சியே பண்ணால் இது